பிரசாந்த் இஸ் அ டாப் ஸ்டார். டாப் சொல்கிறது வந்து ஹை, அவ்வளோதான், அதுக்கு மேலே வேற வேர்டு கிடையாது. டாப் ஸ்டார் நடுவில் நீங்கள் வந்து அவங்க ஆடியன்ஸ் ஒன்றும் சொல்லலை, நீங்கள் கேப் விட்டீங்க. கேப்னு இல்லை மச்சி, எனக்கு என்னென்னா சம் பர்சனல் ப்ராப்ளம்ஸ் கோயிங் ஆன். அப்போ வந்து ஐ டென்ட் வாண்ட் டு பிரிங் தட் டு மை ப்ரொடியூசர்ஸ், மை டேரக்டர்ஸ். ஸோ நான் வந்து வித் ஹோம் ப்ரொடக்ஷன் அப்பாவோட சேர்ந்து பண்ணிட்டு இருந்தேன். அப்பா, எஸ், அப்பாட்ட தேங்க்ஸ்ன்னு ஒன்று சொல்லணும்னா, சாரின்னு சொல்லணும்னா 2 வேர்டு என்ன? சாரி எப்படி சொல்லுவேன்னா, ஐ ஸ்டில் ஹேவ் டு ஒர்க் ஹார்ட். ஸோ அப்பா, ஐம் சாரி, ஐ டெஃபினெட்லி கீப் ஒர்க்கிங் ஹார்டர் டு மேக் யூர் ட்ரீம்ஸ் கம் ட்ரூ. தேங்க்ஸ் சொல்ல முடியாது, எவ்வளோ சொன்னால் தேங்க்ஸ் பார்த்தாரு சொல்லிக்கிட்டே போல. தேங்க்ஸ் வந்து அதுக்கு ஒன்றும் இல்லை, அது ஈவன் நெக்ஸ்ட் ஒரு 7 ஜென்மம் எடுத்து தேங்க்ஸ் சொன்னாலும் பார்த்தாரு. இவ்வளோ சப்போர்ட் அப்பா ஃபுல். இன்றைக்கி வந்து சொல்கிறாங்க பிரசாந்தோட கேரியர் வந்து கெடுத்தது அவங்க அப்பா தானே. அது கேட்கும்போது அவருக்கு எப்படி இருக்கும்? அதையும் தாங்கிட்டு இன்னும் வந்து சிரிச்ச முகத்தோட இன்னும் ஹி ஸ்டில் நோ மார்னிங் ஏஞ்சா வந்து ஒன்லி திங்கிங் அபவுட் மீ, நைட் தூங்கும்போது இஸ் திங்கிங் அபவுட் மீ, எவ்ரி திங் இஸ் அபவுட் மீ. தட் ஜென்டில்மேன் ஸ்டில் ஒர்க்கிங் ஹார்ட் 24 hours ஃபார் மீ. ஸோ இது வெளியில் நம்ம வந்து சொல்ல வேண்டிய அவசியம் நினச்சிருந்தேன். இதனால சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் I'm opening up, but that's அப்பா. டெல் அபவுட் அம்மா. அம்மா இன்றைக்கி அப்பா வந்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் காரணம், நான் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக காரணம், என் வீட்டில் எல்லாருமே வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் குறையே இல்லாமல் ஜாலிக்கிற காரணம் வந்து அம்மா தான். எங்களை அப்படி தாங்கி பிடிப்பாங்க. என்னதான் ஸ்ட்ரெஸ், என்னதான் பிரச்சனை, என்னதான் டென்ஷன் இருந்தாலும் வீட்டுக்கு வந்து அம்மாவை பார்த்த உடனே அப்படியே மறந்துடும். இந்த டைலாக்காக தான் வெயிட் பண்ணேன். எல்லாமே மறந்து எல்லாம் போயிடுமாச்சு, எதுவாக இருந்தாலும் ஓகே ஓகே பார்த்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு. கிரேட் லேடி, கிரேட் லேடி அண்ட் ஷீ ஸ்டேஸ் பிஹைண்ட் த பேக். இது வரைக்கும் எங்கேயும் வெளில வரல எதுவுமே. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க லைஃப் வந்து அவங்க ஹஸ்பண்ட், சில்ட்ரன், அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிடையாது, வெளியில் அங்கே போனது கிடையாது. அவங்க தெரிஞ்சதெல்லாம் ஃபேமிலி. நான் ஃபேமிலி யாரை பார்த்து நீங்கள் பண்ணணும்னா கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியை பார்த்து தான் கற்றுக்கணும், மற்ற ஃபேமிலிஸ். ஏன்னா சரி, இப்போ அப்பா உங்களை திட்டுவாரு, அம்மா நல்லா திட்டுவாங்க? திட்டவே மாட்டாங்க மாஜி, திட்டவே மாட்டாங்க. அவங்க இது வரைக்கும் நான் இதுக்காக இன்டர்வியூக்காக சின்ன வயசுல நான் வந்து ரிமெம்பர் பண்ணும்போது எவ்வளோ தப்பு, எவ்வளோ குழந்தைங்க வந்து மச்சி, குழந்தைங்க இருப்பாங்க. சில தப்புக்கு பண்ணாதான் குழந்தைங்க. அது பிகாஸ் they don't know. அவங்க தப்பு பண்ணுறது தெரியாது. ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு பட்டாசு வந்து வீட்டில் பற்ற வைக்கிறதோ, இல்லாட்டி நான் பண்ணாத அழிச்சாட்டெல்லாம் கிடையாது. தெரியும் எனக்கு.